மாயச்சாமி மண்டையில தான் கொண்ட முடியும், அப்புறம் உங்க நடு வீட்டுல விடுவாங்க. யார் யா முதல்ல நீ? நடு வீட்லயே ஒருத்தன் போட்டேன். யார் போட்டா? ஒருத்தன் நடு வீட்டுல போட்டேன். நடு வீட்டுல தான் போடுவேன், அது வேற. உங்க வீட்டுல நடு வீட்டுல கொண்டை இருக்கா? கொண்டை இல்லாமல வந்து பேசுறோம். எங்க இருக்கு கொண்டை? இருக்கு. டேய் என்ன உச்சி கொண்டை பார்த்திருக்கேன், கோண கொண்டை பார்த்திருக்கேன், காக்கா கொண்டை பார்த்திருக்கேன், சையா கொண்டை பார்த்திருக்கேன், ஒய்யார கொண்டை பார்த்திருக்கேன். பிறவிடை கொண்டை, மித்திரை கொண்டை. இப்பத்தான் கொண்டைக்கு கீழே மண்டையே பார்த்திருக்கேன். அது நியாயம் தான். என்ன கொண்டைக்கு கீழே மண்டையே பார்த்திருக்கேன். அப்ப இதுக்கு முன்னால கொண்டைக்கு பின்னாடி, அதாவது மண்டைக்கு பின்னாடி தான் கொண்டை இருக்கும். அது யாருக்கு? பொம்பளைகளுக்கு. இப்ப இப்ப எப்படி பார்த்திருக்கீங்க? கொண்டைக்கு கீழே மண்டையே பார்த்திருக்கேன். ஆக விசித்திரமா இருக்கா? ஆமா ஆமா. அப்ப இந்த மாதிரி கொண்டையும் மண்டையும் இதற்கு பார்த்திருக்கீங்களா? பார்த்ததே கிடையாது. ஏன் பார்க்கல? வரல பார்க்கல. ஆமா. ஆகையினாலதான் இந்த இடத்துல இப்ப வந்த உடனே நீங்க பார்த்திருக்கிறீங்க. அப்படி என்ன மண்டா மேல கொண்டா போட்ட சுவாமி சாய் என்ற சாபிள்ள எப்ப மீண்டும் இருக்கானோ அப்படி சாபையும் கடக்கப்பட்டவர்களுக்கு மறுபெயர் தான் சாமியார். போடாம பேசியா ஒரு விஷயம் தெரியுமா? இரியா இரியா வரையில் சாம்பார் சட்டியில் எதுலையும் விழுந்துட்டீங்களா? சாம்பார் சட்டியிலையா? இல்லை ரொம்பப்போ என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன? தலையம் வந்து பார்ப்பேன். எதுங்க சிக்கலைனா எதுவும் கிடைக்கல, குனிய வச்சு தலையம் வந்து பார்ப்பேன். ஆமாம். அப்போ நீ பக்கத்தில் வந்து இடம் மாறி நின்று என்னை தொட்டு நீ நக்கி பார்க்குற அப்படின்னா? இல்லைங்க, மேல் வேலை ஊரா ஒரு மாதிரி பருப்பு துவையலாக இருக்கே. அப்போ இதை பார்த்தா உனக்கு பருப்பு துவையல் போல தெரிகிறதா? ஆமாம். எது? யோ இதெல்லாம் சந்தனத்தை அரைத்து நாங்கள் பூசக்கூடியவர்கள். சந்தனத்தை அரைச்சு பூசுவீங்களா? ஆமாம். ரொம்ப பேசுறீங்க நீ, ரொம்ப அளக்கிறேன்னு நினைக்கிறேன். அளவுக்கறி பேசக்கூடாது, அத்திமீறி போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கொண்டு தெரிச்சு போகும். தெரிச்சு அடிச்சன்னா அடப்பு தெரிச்சு போகும். பாத்துக்க, காலையில வந்து அடிச்சு விட்டுட்டு போயா? ஏன்னா அடிக்கிறவன் அடிச்சா அம்மிக்கும் நகலம்டான்னு அநியாயமா பேசக்கூடாது. எங்களை ரொம்ப வீம்பா பேசக்கூடாது. ஓ வேலை ஏதோ அதோட நிப்பாட்டிட்டு போயா? உனக்கு என்ன தெரியும்? ஆக்க தெரியுமா, அழிக்க தெரியுமா, காக்க தெரியுமா? வவ்வா வீட்டுக்கு விருந்தாடி போனா நீயும் தொங்க நானும் தொங்க தொங்கி பாக்குறியா நீ? ஜோரு சுத்துற சுழியில செத்தைய போட்டு அங்கனுக்குள்ளே சுத்தி தெரியும். அதான் அந்த மாதிரி சுத்தக்கூடாது. யாரு வேகாத சோத்துக்கு 7 நாள் போய் விருந்தாடி ஆத்ததை போல இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே சொல்லாங்க. சங்கடத்துக்கு புள்ள வச்சு வெங்கட்ராமன் பேர் வச்சாங்களாம். ஒன்னும் தெரியாத சின்ன கண்ணி கேட்டால ஒரு சன்னி எனக்கு பன்னிக்கறி வேண்டும் போல இருக்கு. வாங்கத புண்ணியத்துக்கு கடை வெட்டி பிள்ளைக்கு புடுக்க சுட்டு கொடுத்தாங்க. அந்த கதையா பேசக்கூடாது. என்னத்தை சுட்டு கொடுத்தா? கொடுக்க சுட்டு கொடுத்தாங்களாம். என்ன அதை ஒழுக்க விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரின் ஓம்பப்படும் அப்படின்ற வார்த்தையை என்கிட்ட திருக்குறள் பேசுறியா? என்ன பேசி பாரு, ஓதி பாப்போமா? அகர முதல எழுத்தெல்லாம் தகர சிலேட்டில் எழுதிட்டு இருக்கேன். அகர முதல் எழுத்தெல்லாம் தகர சிலேட்டில் எழுது. கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக அப்படின்னு சொன்னாங்க. எப்பொருள் யார் வாய் கேட்பும் அப்பொருள் அங்கே ஆட்டை போட வேண்டும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அதன் கண் விடல் அப்படின்னு சொல்லலையா? தீயினால் சுட்ட கருவாறு நாருமோ நாராதோ நாவிலால் நக்கி விடுன்றிருக்கேன். நீரும் நிழலும் நிலப்பதி நற்கட்டும் பேரும் புகழும் பெருவாழ்வும் ஊரும் அறிந்திருப்பு வாழ்நாள் வஞ்சமில்லார்க்கென்று தரும் சிவந்த தாமரை இதழிலே அப்படி சொன்னானே. தொட்டனை தூரும் மணற்கேணி மாதருக்கு தொப்புளுக்குள்ள பெரிய கேணின்னு இருக்கேன். என்ன நீ பெரிய கேணியா? நீ பார்த்து விழுந்து நீச்சல் அடிச்சாலுங்கிறது எனக்கு தெரியாதா? என்ன பேச்சு பேச்சு பெரும்படை வந்தாக்கால் கீச்சு கிச்ச நம்ம கிளிப்பிள்ளைய போல எங்க நீ அளந்து பாக்குறியா? யாகாவா ராயின்னு வேற ஒண்ணும் இல்ல. அவர் பேரு வெட்டுறாரு ரகசியமா. இல்ல முதுகுல வெட்டுறாரா இல்ல முன்ன வெட்டுறாரா? பேச்சு இவ்வளவு பேசுறீங்களா? திருக்குறளில் வராத பூ என்ன பூ? திருக்குறளில் வராத பூ என்ன பூ? என்ன அதுதான் மாப்பூ இல்ல லூப்பூ. டேய் டேய் நியாயந்தா. என்ன நீ உன் பாசையில காரணம். ஒருத்தர் என்ன பண்ணானா, இப்போ உங்க ஊருக்கு அடுத்த ஊருக்காரு ஒரு வியாபாரி வராரு. சரி. அந்த வியாபாரிட்ட இந்த உள்ளூர்காரு கேட்கிறாரு, ஏயா ரொம்ப தூரத்துல இருந்து வர்றியே? அப்ப அந்த உள்ளூர்காரு என்ன பண்றாரா, அந்த ஒரு ரொம்ப தூரத்துல இருந்து வாரவர் வந்து அந்த உள்ளூர்காரரை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த உள்ளூர்காரர் என்ன பண்ணாருன்னா அந்த நேரத்தில் வந்து தட்டி பின்னிக்கிட்டு இருக்கிறாரு. தட்டி பின்றவரை பார்த்து இந்த வந்தவன் கேட்டானா, நான் பல ஊருக்கு நான் வியாபாரம் செய்கிறவன், நான் போன பகுதியெல்லாம் மழையே இல்லை, இந்த பகுதியில் இங்கேயும் வறண்டு போயிருக்கேன், மழையை இப்போ கிட்டுட்டு பெய்யவே இல்லையான்னு உன்னை வந்தவர் கேட்க. அப்போத்தான் அவர் சொன்னாராம், சொல்லு அவர் கேட்கறது காதில் கேட்குது, ஆனால் ஏறெடுத்து முகத்தை கூட பார்க்காம ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு மழை பெய்தது, பின்னுன்னு பின்னி பிடிச்சி பாருங்க, அதற்கு பிறகு மழையே இல்லை நானா. அவர் வந்து தட்டி பின்னிக்கிட்டு இருக்காரு. அவர் பாசையில் ஒட்டி நிமிந்து பார்க்காம காதலை வாங்கினு அவர் சொன்னாராம். அடுத்து இந்த வந்தவன் அடுத்த வீதியில் தாண்டி போய் கேட்கும் பொழுது ஒரு வீட்டில் இவனை போல இன்னொரு வியாபாரி, துணி வியாபாரி என்ன பண்ணுறான்னா, துணியை விற்கும் பொழுது அந்த துணியை
கிழிச்சு என்னை கத்தரியினால வெட்டி கிழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அவரிடம் இந்த வந்தவனை பார்த்து கேட்குறேன், ஏப்பா என் மாதிரி நீ ஒரு வியாபாரியாக இருக்கிறியே, நீ போன பகுதிகளெல்லாம் மழை பெஞ்சு செழிப்பாக இருக்கான்னு கேட்ட உடனே அடாத ஏயா கேட்குறேன், போயா நான் போன பகுதியெல்லாம் மழை தான் இல்லை, என்ன செய்வது? ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் ஈசான்ய மூலைய பக்கம் கிழக்கு பகுதியில் ஒரு மழை பெய்தது, கிளின்னு கிழிச்சிச்சு பாரு, அதோட சரி இப்போ மழையே இல்லை நானா. ஏன்னா அவன் துணி கிழிச்சு வெட்டி கொடுக்குறான் பத்தியா அவன் பாசையில். அதே போல் அதையும் கிடந்து இது எதுக்குடா இந்த விவகாரம் நமக்கு தேவைதானா அப்படி நினச்சி அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போகையில் ஊருக்கு அப்பாயில் என்ன கரண்டக்கார் தண்ணி அளவில் ஒரு துணி வெளுத்தவன் என்ன பண்ணுறேன், அந்த துணியை என்ன பத்தாத தண்ணியில் போட்டு அழுக்கு துணிமணி இப்படி வெளுக்கிறியா, இது அழுக்கெல்லாம் போகுமா அப்படின்னு அவனிடம் கேட்கும்பொழுது என்ன செய்வது, காலக்கொடுமை, மழையே கிட்டுட்டே பெய்யலை, ரொம்ப நாளைக்கு பேஞ்ச மழை தண்ணீரை வச்சு நான் இந்த வெளுக்கிறேன்னா ரொம்ப நாளைக்கு முன்னால் பேஞ்ச தண்ணி தான் வத்தாமல் இருக்குது, இந்த தண்ணி வத்துறதுக்கு முன்னால் இந்த அழுக்கெல்லாம் நான் போக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும், ரொம்ப நாளைக்கு முன்னால் வெளுத இந்த தண்ணியை வச்சு தான் இன்றைக்கி நான் வெளுத்துக்கிட்டு இருக்கேன், என்னையா பண்ணுறதுன்னு அவன் பாசையில் அவன் சொன்னானா. அதை போல் நீ பூவில் சிறந்த பூவு, அந்த பூவு இந்த பூவு, உனக்கு கொழுப்பு ரொம்ப மாப்பு கொஞ்சம் இருப்பு, இவ்வளவு பேசுறீங்களே, சாமி எங்கே இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். சாமி வேற எங்கும் இல்லை, உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அதெல்லாம் இல்லை, எல்லாரும் கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பிச்சைக்காரன் சொல்லியிருக்கேன், சாமி ஒயின் ஷாப்பில் தான் இருக்கணும். ஒயின் ஷாப்லையா? எப்படி சொன்னேன் தெரியுமா? இப்போ தாயா நீ மனிதன் வேற ஒன்றும் இல்லை, மாரியாத்தா கோயில் பக்கத்தில் உட்காந்து பிச்சை எடுத்திருக்கேன் அம்மா தாயேன்னு. அவன் தட்டில் விழுந்தது 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா தான். அதே இது பாருங்க, அவன் வகுத்து பொழப்புக்கும் பத்தலை, அவனுக்கு கை செலவுக்கும் பத்தலை. ஒரு 4 கடை தள்ளி பிச்சை எடுப்போம்னு சொல்லி ஒயின் ஷாப் இருந்திருக்கு, அது பக்கத்தில் உட்காந்து பிச்சை எடுத்திருக்கான். 50 100 10 20 கட்டிங்கி பிரியாணின்னு கிடச்சிருக்கு. கட்டிங்கி குடிச்சுப்பிட்டு பிரியாணி தின்னு சொல்லலாம். ஆத்தா மாரியாத்தா, இத்தனை நாள் நீ கோயிலில் இருக்கலன்னு நினச்சி கும்பிட்டேன், ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது ஒயின் ஷாப்பில் இருக்கிறேன்னு. அந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. ஒரு சத்தத்தை கவனிச்சியா? என்ன தவளை அது எப்படி கத்துது? அப்படி கத்துது. அது பார்த்தியா, அது ஒரு உயிரினம் தான். ஆமாம், அது ஏன் அந்த சத்தத்தில் கத்துது? தவளை தன் வாயால் கெட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. தவளை தன் வாயால் கெட்டு போக நீங்கள் பேசுறீல்ல, அப்படி தொட்டு கொடுத்தவங்க அப்படி எட்டி பிடிச்சு பேசணும். சரியா சாமி, உனக்கு இவ்வளோ பேச்சலாம் பேச தேவையில்லை, நீ யார் என்னன்ற எனக்கு தெரியும். ஓ, நீ பொத்திட்டு போயா, நீ தலையை குலுக்கிட்டீங்கன்னா வேலை முடிய போகுதுன்னு அர்த்தம். நீ யாரு? நான் யாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன் அடையாளத்தை வச்சு சொல்லிப்புடிய நீ யாரு என்னன்னு. என் அடையாளத்தையா? ஏயா ஏன் அடையாளம் உங்க கண்ணுக்கு தெரியுதா? அம்மா எப்படி? என்ன பண்ண வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். இதை வச்சு என்ன 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 சொல்லி பார்க்க வந்தேன்னா, நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன ஏன் என்ன எதற்காக வந்திருக்கேன் என்ன சொல்லியா, சொன்னா தனியா தெரியும். செட்டிநாடு சமயக்காரர் தானே உன் பாரம்பரியமே, நீ சமயக்காரன். என்ன சமயக்காரன்னா இது என்ன, இது என்ன நினைச்சேன்? மாக்கரண்டின்னு நினைச்சேன். உன்னை 2 கிண்டலாம். என்ன இதற்கு உண்மையிலே சொல்றேன், நிகண்டல இதற்கு கிண்டின்னு தான் பேரு. என்ன அப்படியா? மறுபெயர் இதற்கு வந்து மகதியாள் என்பது ஒரு புகழ். மதனியாளா? மகதம் என்றால் ஒரு பெண்ணு. இப்போ யாரு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நீ மூங்கில் உள்ள சர்பத்து கடை வச்சிருக்கீல? மூங்கில் உருணி இல்லையா? சர்பத்து கடைக்கும் இந்த கட்டைக்கு என்ன சம்பந்தம்? எலும்புச்சம்பளம் வச்சுக்கிற கட்டை. அந்த கட்டையை நீ பார்த்திருக்கியா? பார்த்ததில்ல. எங்க காமிங்க. இல்லை நீ பார்க்காத கட்டையா? எங்க? ஆஹா, இது அந்த கட்டை இல்லை, இது ஆட்டுக்கு காய் அடிக்கிற கட்டை. ஆட்டுக்கு காய் அடிக்கிற கட்டையா? ஏயா இது வந்து சப்தநாத கட்டையா? இறைவனை எப்பெல்லாம் நினைக்கிறேனோ அப்பெல்லாம் அடிக்கக்கூடிய, மனதார அடிக்கக்கூடிய கட்டை இது சப்தநாத கட்டை, சிப்பிலா கட்டை. தூய தமிழில் பேசுறீங்களே, உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமா? கேளு. உங்க பேர் என்ன? என் பெயர் நாரதன். ஆட நொக்காலி நொக்காலி சாமி, இதுதான் தூய தமிழா? இல்லை சாமி, நீங்க தான் நாரதரா? இன்னைக்கு தான் உங்களை உயிரோட பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பெரிய வரைபடத்துலேயும் பெரிய வாய் சொல்லையும் கேள்விப்பட்டிருக்கேன். தூய தமிழில் கூட ஒரு விஷயம் கேட்குறேன். இங்கே வாங்க மைக்கு கிட்ட. குண்டி அடிப்பது நல்லதா கெட்டதா? கெட்டதியா? எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்வீங்கன்னா குண்டி அடிப்பது தவறு அல்லவா? அதை சொல்லலை, தூய தமிழில் குண்டினா என்னன்னு தெரியுமா? என்ன? இன்னைக்கு சென்னையில் கிண்டின்னு ஒரு இடம் இருக்கு. உண்டு. எதுக்காக கிண்டின்னு பேர் வச்சான்? கிண் என்றால் காடு, தீ என்றால் பாம்பு,
பாம்புகள் நிறைந்த காட்டிற்கே கிண்டின் பேர் வச்சான். மகாத்மா காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் இருந்தாங்களே, எங்க தண்டி, எதுக்காக தண்டின் பேர் வச்சான்? தன் என்றால் உப்பு, டீ என்றால் பாம்பு, உப்பு நீர் பாம்பு நிறைந்த இடத்திற்கே தண்டின் பேர் வச்சாங்க. குண்டினா என்ன தெரியுமா? என்ன? குன்னுனா விஷம், டீ என்றால் பாம்பு. விஷம் நிறைந்த பாம்பை அடிப்பது நல்லதா தப்பா? என்ன இந்த பாம்பினங்கள் எல்லாம் ஏன் அந்த குன்று என்று போற்றக்கூடிய இடத்திற்கு ஏன் அங்க வாசம் பண்ணுச்சு? குன்று என்ற இடத்துல ஏன் அங்க வாசம் பண்ணது காரணம் என்ன? அங்கேதான் பள்ளமா இருக்கும், அதே அதுக்குள்ள போய் வாசம் பண்ணு. என்ன தூய தமிழிலே பேச வந்த என் சிங்கார பொக்கிஷமே. ஆஹா, ஏப்பா ரிஷி, குண்டி அடிக்கிறது நல்லதா? இல்ல வந்திருக்கிறது ஊரணி, மூங்கில் ஊரணி. என்ன பேசக்கூடிய வார்த்தைய ஆமா, வரையில காட்டுக்குள்ள போனீங்களா? ஏன் இந்த உண்ணி இருக்கே, இத புடிவே. சரிங்க, இப்போ நீங்க நாரதன் சொல்றீங்கல்ல, ஆமா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் கேட்க ஆசைப்படுறேன். கேளு கேளு. எனக்காக இல்ல, கேளியா? எங்க மக்களுக்காக கேளு. என்ன, சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் வச்சாங்க, அதுல ஒரு சீன் வருது சாமி. என்ன? கருப்பு போய் சேவலை கடிக்கக்கூடிய சீனு. சரி, முந்தா நேற்று சண்டாளைங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு குடியார பையில இந்த சேவலை கடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. சரி, அதை கழுத்தை தானே கொடுக்கணும். அவன் போதையில் பாருங்க, கருப்புச்சாமி வாயை திறக்கிற நேரம் குண்டிய பக்கம் திருப்பி வச்சுட்டான். வாய் ஊரம் பியா மாறி போச்சு. இப்போ அதை விடுங்க. ஏன் சந்தேகம் என்ன தெரியுமா? கருப்புச்சாமி எப்படி உருவாச்சு? கருப்புச்சாமி யார்? அவருடைய உருவாக்கம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். அது நியாயமான கேள்வி. என்ன, இந்த அண்டத்தையும் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் காக்கும் கடவுள் யார்? ஆக்கல், அழித்தல், காத்தல். இந்த மூன்று பொறுப்புகளை காக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவர் யாரான்னா மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு தான் ராமனாக அவதரிக்கிறார். ராமாயண காலகட்டத்தில் ராமனாக அவதரிக்கும் பொழுது அந்த ராமாயணத்திலே சீதையை அவர் திருமணம் புரிந்து சீதா கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது, அவருடைய ராமனுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது, அப்பதான் சில தலையாரிகள் பல நகர சோதனைகள் சென்று வருவது வழக்கம். அப்படி ஒவ்வொரு நகர வீதிகளிலே சென்று வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் ராமனிடம் எஜமானிடம் சொல்வது வழக்கம். அந்த தெருவில் அது நடந்தது, இந்த தெருவில் இது நடந்தது என்று எஜமானிகள் வந்து சொல்லும் பொழுது அப்போ அதையெல்லாம் தெரிவாராம். தெரிந்து அப்போத்தான் ஒரு தெருவிலே போகும் பொழுது, ஒரு ஏகாளி இருக்கக்கூடிய தெருவிலே போகும் பொழுது, அப்போத்தான் அந்த ஏகாளியுடைய மனைவி, கணவனுக்கு மனைவிக்கு சண்டை. அப்போ மனைவி ஏதாவது குடும்பியத்தை அப்படி லாவி பிடிச்சிருக்கான், என்னை குடும்பி எவ்வளோ பிடிச்சி விட்டான் அப்படின்னு சொல்லி, புருஷன் தானே பிடிக்கிறேன், என்ன ஊர் பயில பிடிச்சான். இதற்காக என்ன பண்ணிடுறான்னா தாய் வீட்டுக்கு ஓடி போயிடுறா. அப்போ தாய் வீட்டுக்கு ஒன்று, என் படி கடந்து சென்றவளை இனிமேல் நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு அவன் வீம்போட இருக்கிறான் அந்த சலவை தொழிலாளி. அப்போ தான் தாய் சொன்னாலாம், அட பாவி, டே உங்கள் 2 பேருக்கு தானே நடந்த சண்டை, இதற்காக அவள் அப்படியே விட்டுட்டா நல்லா இருக்குமாப்பா? எவ்வளவு நாளைக்கு தாண்டா இப்படி நீ தனிமையில் இருக்க போற? போய் கூட்டிக்கிட்டு வாடா, உன் மனைவியை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு இந்த தாயும் மகனும் பேச. அப்படி அதான் இரவு நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்போ தான் இந்த மகன் சொன்னான் தாயை பார்த்து, வேற ஒன்றும் இல்லை, என்ன அந்த அண்ணா ராமன் நினைச்சியா? அடுத்தவன் தொட்டு தூக்கிட்டு போனானே ராவணே சீதையை, அப்பேற்பட்ட அவளையும் அவன் மீட்டி வச்சுக்கிட்டான் பத்தியா? என்ன அவன் என்ன நினைச்ச? போமா அப்படி என்ன இந்த மகன் தாயிடம் சொல்ல, அந்த நேரத்தில் தான் அந்த நகர சோதனைக்கு சென்றவன் காதால கேட்டு அந்த செய்திகளை எல்லாம் அறிந்து ராமனிடம் வந்து சொல்ல. அப்பதான் ராமனிடம் சொன்னவிட ராமன் பார்த்தாரா, இதை நம்பவே இல்லை. அப்பதான் கண்ணார காண்பதிலும் காதார கேட்பதிலும் தீர விசாரிப்பதே மெய்யிடா அப்படி என்பதை போல எஜமான் உங்களை சுட்டிக்காட்டி இப்படி ஒரு ஏகாளி சொல்லிவிட்டான் அவனுடைய தெருவிலே, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்ற ராமன் என்ன பண்றாரா, இது உண்மையா என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக மறுநாள் மறு இரவிலே நகர சோதனைக்கு தலையாரி வேடமிட்டு ராமனே செல்கிறார். அவரே சென்று அதே வீதியிலே போய் உலாவி சுற்றி பார்க்கும் பொழுது அப்பத்தான் அந்த நேரத்தில் அந்த தாய் மகனுக்கும் அதே வழக்கு வருகிறது. தாய் சொல்றா, போப்பா போய் உன் மனைவியை கூட்டிக்கிட்டு வாடா அப்படின்னு சொன்ன இந்த
மகன் தாயிடம் சொல்றான், நான் வந்து அந்த ராம மனைவி மாதிரி கிடையாதும்மா, உனக்கு தெரியாது. எப்போ என் வாசல்படியை கடந்து சென்றாலோ அவளை நான் மீட்டவே மாட்டேன், கூப்பிட மாட்டேன்னு சொல்ல. இதை காதார கேட்ட ராமன் பார்த்தார், இப்படி ஒரு சொல்லுக்கு நமது ஆட்சியில் உண்டோ? அப்படி என்றதான் தன்னுடைய தம்பி லட்சுமணனிடம் சொல்லி 6 மாத கர்ப்பமாக இருக்கக்கூடிய சீதையே பெரிய ஒரு அடர்ந்த வனத்திலே, காண்டாவனம் என்று சொல்லக்கூடிய வனத்தில் கொண்டு போய் சீதையை விட்டுட்டு வா அப்படின்னு லட்சுமணனுக்கு கட்டளை இடுகிற இவர் என்ன பண்ண, லட்சுமணர் கொண்டு விட்டுட்டு வந்துடுறாரு. அந்த வனத்திலே இருக்கக்கூடிய வால்மீகி ரிஷியாகப்பட்டவர் தான் சீதாவை அரவணைத்து அன்போடு, சீதா குறைமாதம் நிறைவாகி அப்பத்தான் லபன் என்ற குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தையை அந்த ரிஷி தான் பாதுகாப்போடு வச்சிருக்கிறார். அந்த குழந்தை என்ன பண்ண, ஒரு முறை இந்த சீதாவாகப்பட்டவள் தண்ணீர் எடுப்பதற்காக குடத்தை எடுத்து செல்லக்கூடிய நேரத்தில் அந்த முனிவரை பார்த்து சொல்றார், முனிவரே என் குழந்தையை பார்த்துக்கங்க, இதோ தொட்டிலே கிடைக்கிறது, இதோ ஜலம் நீர் எடுத்து வருகிறேன் என்று குடத்தை எடுத்து 2 அடி சென்றவுடனே அப்பத்தான் இவள் சொல்லக்கூடிய நேரத்தில் முனிவர் வந்து நிஷ்டையிலே கண்ணை மூடி தவத்தில் இருக்கிறார். அப்ப இவர் 4 அடி சென்ற பிறகு ஒரு வானரம், ஒரு குரங்கு என்ன பண்ணுதான், தன்னுடைய குட்டியை தன்னுடைய அடி வயிற்றிலே கவ்விக்கொண்டு ஓடுகிறது. அதை பார்த்தாள் சீதா. ஒரு குரங்கே தன்னுடைய குட்டியை வகித்திலே கவ்வி செல்லும் பொழுது, இந்த வனத்தில் அடர்ந்த வனம், பெரிய மிருகங்கள் இருந்த வனம், இந்த வனத்தில் நாம குழந்தையை தொட்டிலே செட்டு விட்டு போட்டு போறோமே, முனிவரோ தபத்தில் இருக்கிறார், நம்ம குழந்தைக்கு சேதம் வந்துருமோ என்று திரும்பி வந்து குழந்தையை இடுப்பில் எடுத்து சென்றார். அவர் முழிச்சு பார்க்கிறார், குழந்தையை தொட்டிலே காணா. அப்பத்தான் வந்து கேட்டா குழந்தைக்கு நம்ம என்ன பதில் சொல்வது என்று வால்மீகி ரிஷி அவர் தபத்தின் பக்தியினாலே குஜப்புல் ஒரு புல்லை குசப்புற்களை கிள்ளி தத்துவத்தின் தன்மையினால் தொட்டிலே இட்டு ஒரு குழந்தையாக உருவாக்கிறாரு. அப்பதான் சீதா திரும்பி வந்து பார்த்த உடனே தொட்டிலும் ஒரு குழந்தை கிடக்கு, இடுப்பில் தன்னுடைய பிள்ளை. அப்பதான் சுவாமி இந்த பிள்ளை யாரு அப்படின்னா, அதுவும் உன் பிள்ளைதான் அப்படி என்று சொல்லப்படதான் லபனும் குஜனுமாக இருந்தார்கள். அப்ப 56 தேசத்தையும் அரசாட்சி பண்ணக்கூடிய காலகட்டம் வரும்பொழுதுதான் ராஜஜூயாக நடத்த வேண்டும் என்பதற்காக குதிரையிலே பட்டம் கட்டி எழுது லட்சுமணனை அனுப்புகிறார் ராமன். அப்ப இந்த லபனும் குஜனும் இருக்கக்கூடிய எல்கையிலே அவர்கள் வனங்களிலே இந்த குதிரை செல்லும் பொழுது குதிரையை இழுத்து கட்டிவிடுறாங்க சிறுவர்கள். அப்பதான் லட்சுமணன் போறார், யாரா 2 சின்ன பயலா இருக்கா, நம்ம குதிரையை கட்டிவிட்டாங்களே அப்படின்னு கிட்ட போனா, அப்ப லட்சுமணனையும் எதிர்த்து பானம் தொடுக்கிறாங்க. சீதா வந்து பார்த்தா மோசம் போச்சு, அடாடா இளைய பெருமாள் வந்திருக்கிறாரு, வேண்டாம்டா என்று பிள்ளைகளை தடுக்கும் பொழுதுதான் பிள்ளைகள் பார்த்து சொன்னாங்களா, நீ யார் என்னை தடுக்க, என் எல்லையில எவனா இருந்தாலும் ஈசனே வந்தாலும் சரி, என் எல்லைக்கு வந்துட்டா எங்களுக்கு தான் சொந்த, அம்மா ஏன் நீ தடுக்கிற அப்படின்னு மறுத்தாங்களாம். அப்பத்தான் லட்சுமணர் பார்த்து விட்டு ராமனிடம் போய் சொல்கிறார், அண்ணா அங்கே 2 சிறுவர்கள் என்னோடு சமமாக போர் பண்ணுகிறார்கள், அவருடைய ஆயுதத்துக்கு நான் எதிர் நிற்க முடியவில்லை என்று வந்து சொன்ன உடனே ராமனே மறுபுறம் போறார். இப்படி ராமன் போகும் பொழுது பார்த்தான், இந்த 2 சிறுவர்களை முற்று பார்க்கும் பொழுது ஒரே ஒரு பிள்ளை தான் நமக்கு பிறந்தவன், ஆனா இன்னொரு குழந்தை இருக்கிறது என்பது அவருக்கு மனது ரீதியாக அப்பத்தான் உண்மையான சந்தேகம் அவருக்கு ஏற்படுது. சந்தேகம் ஏற்பட்ட உடனே இது இல்லையே நம்ம குழந்தை அப்படி என்று ஒரு நெருப்பை வளர்க்க சொல்லி அந்த நெருப்பிலே 2 பிள்ளைகளையும் இறங்க சொல்லும் பொழுது முதலிலே லபனாகப்பட்டவன் நெருப்பில் இறங்கி அப்படி வெளியேறுகிறான். எப்படி இறங்கினானோ அதே போல வெளியேறுகிறான். குசன் அதே போல அந்த நெருப்பில் இறங்கி வெளியேறும் பொழுது புகைப்பிடித்து நீல வண்ணமாக கருகி வெளியேறினானா. அப்பத்தான் அந்த நோக்கத்தில் அந்த காலகட்டத்தில் ராமாயண காலகட்டமெல்லாம் நெருக்கி முடிந்து விட்டது. ராமன் ஆட்சியிலே அவன் ராம அவதாரம் எடுத்த நோக்கமெல்லாம் முடிந்து அவன் வைகுந்தம் செல்லும் நேரத்திலே அப்பத்தான் வாக்கு கொடுத்தாரான், டே நீங்க இருவர்களும் இந்த நெருப்பிலே இருந்து கருகி கருநிறமாக நீ வந்த காரணத்தினால் கருப்பு சாமியாக இந்த காவல் தெய்வமாக எல்லைகளிலே கருப்பனாக இருந்தவா, அவனுக்கு துணையாக நீ உதவி தெய்வமாக கருப்பனாக இருந்தவா என்று ராமன் வாக்கு கொடுத்து அவர் மீண்டும் வைகுந்தம் சென்றார். காக்கும் கடவுள் அவர்தான் கருப்பனாக வந்தவர். இந்த ராமாயணத்தில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? இதுதான் உண்மையானது. அது இல்லை அப்படின்னா நீங்க வேணா தொட்டு பேசுங்க. பரவாயில்ல. ஆமாம் ஆமாம், சாமி சொன்னது ஒரு வகையில் உண்மை. கைதட்டுங்க எல்லாரும். உண்மையை சொன்னாலும் ஒத்துக்கிறணும். ஆமாம், நீங்கள் ஒரு காலத்தில் லீலாவுட் இதில் வாங்கி வச்சேன்.
தொப்புள்ள வாய் வச்சலாம், தொப்புள்ள வாய் வச்சலாம்ல. அப்படி கேளியா? நல்ல வேலை. என்னம்மா மூச்சு நிற்கிறது மாதிரியா கேட்கறது மனுஷன்? நான் அங்கே வைக்கிறேன், அதை பற்றி உங்களுக்கு என்ன? அப்போ வச்சதுனால அதர்மம் ஒளிஞ்சிச்சு. காரணம் லீலாபதியினுடைய உந்தி கமலத்தில் போய் நான் வந்து உபதேசம் பண்ண போகிறேன் அப்படின்னா அதர்மங்கம் தலை தோங்கி இருக்கிறது. அந்த கருவில் வளரக்கூடிய குழந்தையினால அந்த அதர்மத்தை சிதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ராதாகிருஷ்ண மந்திரத்தை வாய் வச்சிய. எதில்? தொப்புள்ள. சரி, இப்போ எனக்கு ஒரு விஷயம். உங்களுக்கு வைக்கணுமா? இல்லை, மானாமதுரையில் பெரிய ஆஸ்பத்திரி ஒன்று இருக்குது. அங்கே ஓனியன்னா கர்ப்பஸ்திரி ஒரு நாளைக்கு 10-20 வர்றாங்க. அவங்க இதப்புறம் நீங்கள் தூக்கிக்கிட்டு வாய் வச்சீங்கன்னா எனக்கு அதான வேலை. ராதாகிருஷ்ணன் மந்திரத்தை சொல்கிறேன். நான் ஒரு தேவலோக வாசி. இது நடந்தது இங்கே பூலோகத்தில் நடந்தது. கோச்சுக்கிறாதிய தெரியாமல் சொல்லிவிட்டேன். சரி, வாழ்க. சரி, உங்கள் பேர் என்ன? என் பேர் வீரத்தேவன். உங்கள் அப்பா பேர்? அப்பா பேர் கொடுவன். உண்மையே சொல்லியா? உங்கள் அப்பா பேர் என்னையா? கொடுவன். சரி, உங்கள் அம்மா பேர்? கொடிச்சி. சற்று முன்பு ஆலோலம் ஷோ என்ற சப்தம் கேட்டது. என் தங்கச்சி ஆலோலம் ஷோ போட்டுச்சு. நீங்கள் எத்தனை பேர்? நாங்கள் அண்ணன் தம்பி 7 பேர். உங்கள் அம்மாவை சேர்த்தா? சாமி, என்ன சாமி? அண்ணன் தம்பி 7 பேருன்னு சொல்ல வந்தேன் சாமி. எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கு. ஏயா? ரொம்ப வருத்தப்படாதயா. அண்ணன் தம்பி 7 பேர்த்தில் அந்த கடைசியாக ஒருத்தர் இருக்கேன். இந்த மாதிரி சேட்டை பண்ண மாட்டேங்கிறான். அது ரத்தம் செத்த வயலாக இருப்பேன். சேட்டையெல்லாம் பண்ணுறான். என்ன ரொம்ப சேட்டை பண்ணுறான்? இல்லை, சேட்டை இல்லைன்னா அவன் புள்ள இல்லையே. திடீர்னு இப்படி நின்றுக்கிறான். அதுதான் வேணும்னு கேட்குறேன். ஓட்ட வாட விழுந்து செருப்பு அடிச்சு விட முடியானே. லப்பரை பிச்சு போடுறால, விளக்க மாத்திரம் அடிச்சு விட முடியாது. குச்சியை முறிச்சு போடுறால. எதுக்கு அடங்கல் அவன்? கொல்லிக்கட்டையினால படக்குன்னு சுட்டு போட முடியானே. சுடத்தேன் போகிறேன். பயவுல கணேஷ் பயில போடுவான் போல புளிச்சு நெச்சு துப்பி அமைச்சு போடுறேன். அப்போ ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சாமி? உங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுவன்கிட்ட சொல்லி உங்கள் வனத்தில் கைப்பிடியா பிடிச்சி முந்தா நேரத்து கோவத்தில் அடிச்சு விட்டேன். கோவத்தில் அடித்தோடனே புள்ள கோவக்குன்னு கக்க ஆரம்பிச்சுட்டேன். சீரடிச்சிருக்கும் போல. ஓஹோ, நீங்கள் ஏதோ அந்த சீரடிச்சதுக்கு ஒரு கயிறு வந்துருச்சு கட்டினீங்க.